நான் 11th வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். பைக் ஆக்சிடென்ட் ஆச்சு. எங்க? அப்புறம் ஜாவ்லிங் பண்ணேன் நானு. நானா தான் பண்ணேன். கோச் யாரும் கிடைக்கல எனக்கு. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி பேஸ்கெட் பால் பிளேயர், நார்மலா இருக்கும் பேஸ்கெட் பால் பிளேயர். ஸ்பைனல் கார்டு ஆயிடுச்சு. எப்படி? மரத்துல இருந்து கீழே விழுந்து ஸ்பைனல் கார்டு ஆயிடுச்சு. பேர் என்ன? என்னோட பேர் வந்து மணியரசு. மணியரசு. முழு பேரே மணியரசு தாங்க. எந்த ஊரு? நான் மதுரை. நான் மதுரையிலங்க. இப்படிலாம் சரி, ஒரு நார்மலாவே இப்படி இப்படி. சரி, ஓகே. நான் நார்மலா கேஷுவலா பேசுவேன். சரி, ஓகே ஓகே. அப்ப நான் அங்க பார்த்து பேசுவா, உன்ன பார்த்து பேசுவா? இல்ல, என்னை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்க சரி, ஓகே. சரி, உன் பேர் என்ன? அப்ப நான் வாடா படான்னு பேசுறேன், கேஷுவலா பேசுவேன். சரி, பரவாயில்ல. இருந்துட்டு போட்டா. நம்ம தம்பி வந்து வாடா போடா ஃப்ரெண்டு. அதனால வந்து நான் வந்து நார்மலா கேஷுவலா பேசினா அவருக்கு வீடியோ வந்து சரியா வராதுன்னு நினைக்கிறேன். அதனால நான் கேஷுவலா பேசுறேன். சரி, ஓகே. எந்த ஊர் நீ இப்போ? நான் வந்து மதுரை. என்னோட பேர் வந்து மணியரசு. அதான் எங்க மதுரையிலங்க? மதுரையில வந்து தல்லாகுளத்துல இருந்து இருக்கேன். தல்லாகுளத்துல வந்தவரியா? சரி, இப்ப என்ன பண்ணிட்டு இப்ப இருக்க? நான் வந்து ஃபர்ஸ்ட் 12th முடிச்சுட்டு வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். ஓகே. என்ன படிக்கிற? பிஎஸ்சி ஸ்போர்ட்ஸ் பயோமெக்கானிக் பத்தி. ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு ரன்னிங் பர்சன் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வரலன்னா அந்த பயோமெக்கானிக் மாதிரி வச்சு எடுத்து படிச்சுக்கிறேன். இப்போ அதை வந்து எப்படின்னா ரன்னிங் பர்சன்னா புரியல கரெக்டா என்ன எதுக்காக? இப்போ ஒரு அத்லெட்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கலாட்டி அவங்க வந்து இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் அவங்களுக்கு வேணும்டா நம்ம அந்த இதை பற்றி இப்போ அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் டைம் கிடைக்கல, அது மாதிரி அவங்களுக்கு வந்து கிடைக்கலாட்டி அந்த இது நம்ம அவங்கள்ட்ட அங்கே போய் அவங்கள கரெக்ஷன் நம்ம பண்ணி. ஓகே. நான் அதாவது எப்படின்னா அவங்களோட டைமிங் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு அதை எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது, ஜிம் ஒர்க்கு எப்படி ரன்னிங் ஒரு ஸ்டாம் மாதிரி வச்சு அந்த இது ஸ்கேனு எல்லாம் பண்ணி எப்படி இந்த ஃபாரின்ல இந்த ரொனால்டோலாம் அங்கங்க ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிட்டு அந்த மாதிரி அந்த இதுக்கு அந்த இதுதான் படிக்கிறது. ஓகே. இப்போ நீ இங்க என்ன ஸ்போர்ட்ஸ் கலந்துக்கலாம்? நாங்க வந்து ஃபர்ஸ்ட் இது என்னது இங்க வந்து ஐஐடில வந்து திறமை ஸ்போர்ட்ஸ்னு வச்சு கண்டக்ட் பண்ண வைக்கிறாங்க. ஓகே. ஒரு இது மாதிரி ஃபர்ஸ்ட் கேம்ப் வந்து இங்க ட்ரைனிங் மாதிரி வச்சு எல்லா டிசபிள் பசங்க, ஸ்பைனல் இன்ஜுரி, ஸ்டூடெண்ட்ஸ் பசங்கள்லாம் கூப்பிட்டு இவங்கெல்லாம் வெளியே கொண்டு வராங்க. கொண்டு வந்து என்னென்ன அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் கலந்துக்கிட்டு ஒரு யார் உங்களை கால் பண்ணுவாங்க, யார் கான்டாக்ட் பண்ணுவாங்க? இங்கே வந்து குணா சாருங்கன்னு இருப்பாங்க, அவங்க கோயம்புத்தூர். அவங்க வந்து கான்டாக்ட் பண்ணி இப்படி ஒரு ரேசிங் டீம் வந்து அவங்களுக்கு என்னென்ன கேம் இன்ட்ரெஸ்டாக இருக்கோ அவங்க அந்த கேமுக்கு வந்து டீம் பிரிச்சுருவாங்க. பிரிச்சுட்டு வந்து குரூப் ஆட் பண்ணி அவங்கள மொத்தமாக கான்டாக்ட் பண்ணிக்கிடுவாங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ பார்க்குற யாருன்னா வந்து இல்லை இவங்களை கான்டாக்ட் பண்ணணும், எப்படி கான்டாக்ட் பண்ண முடியும்? இவங்களை கான்டாக்ட் பண்ணணும்னா நீங்கள் குணா சார் நம்பர் வந்து கீழே இருக்க மாதிரி இருக்கும், அவங்க நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க. அந்த நம்பரை நீங்கள் அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் அவங்க வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க. சரி, ஓகே. நீ இப்போ என்ன இந்த ஸ்போர்ட்ஸ்ல கலந்துருக்க? எதனா வின் பண்ணிருக்கியா இல்லைன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா? நான் வந்து எனக்கு வந்து ஆக்சுவலி நான் 11th வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். பைக் ஆக்சிடென்ட் எனக்கு ஆச்சு. எங்க ஊர்ல? மதுரையில். பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அதுக்கு முன்னாடி பேஸ்கெட் பால் பிளேயர், நார்மலாக இருக்கும் பேஸ்கெட் பால் பிளேயரு. அதுக்கப்புறம் இது வந்து இப்படி ஸ்போர்ட்ஸ் இருக்குன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒரு மேடம் சொன்னாங்க இப்படி பேராக்கு இப்படி போகணுண்டு. அதுக்கப்புறம் ஜாவ்லிங் பண்ணேன் நானா தான் பண்ணேன். கோச் யாரும் கிடைக்கல எனக்கு. ஏன் நம்ம ஊர்ல யாரும் கோச் இல்லையா? இல்லை கோச் இருக்காங்க, ஆனா நான் வந்து உனக்கு தெரியல. இந்த கிராமத்துல இருந்து போகணும்னா ஒரு 50 கிலோமீட்டர் வரும். போயிட்டு வர எப்படினாலும் செலவாகும். அதனால போயிட்டு வர முடியாது. அதனாலே வீட்லயே ட்ரைனிங் அப்பா ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் நல்லா ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுலேயே நல்லா வீட்டில் பண்ணி கொஞ்சம் நல்லா ட்ரைனிங் எடுத்து ஸ்டேட் விளாண்டேன். ஸ்டேட்டு ஒரு சில்வர் அடித்தேன். அதுக்கப்புறம் ஒரு கோல்டு அடித்தேன். அதுக்கப்புறம் நேஷ்னல் போனேன். நேஷ்னல் போயிட்டு சீனியர் நேஷ்னல் போனேன். அதுக்கப்புறம் சில்வர் மெடல் பண்ணேன். சீனியர் நேஷ்னல்ல சில்வர் மெடல். ஸோ அதுக்கு எதனா அவங்க வந்து ரெகக்னேஷன் எதனா கிடைச்சது அவனுக்கு? ரெகக்னேஷன் எங்கேயுமே ஆனால் கிடைக்கல. ஆனால் எனக்கு என்னன்னா எனக்கு தெரியல. ஆனால் வந்து நேஷனல் லெவலில் அடித்தா வேலை கிடைக்கும் தானே? இல்லைனா எதனா ரெகக்னேஷன் யாருன்னா கூப்பிட்டு பண்ணுவாங்கல்ல? நேஷனல் லெவலில் அவங்க அது இருக்கு. ஆனால் இப்போ எனக்கு சின்ன பையனால கொஞ்சம் எனக்கு எதுவும் தெரில. இல்லை, பட் யாரும் ஆனால் அது அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணணுமா? எங்கே அப்ளை பண்ணணும்னு தெரியுமா? தெரியல. சரி, ஓகே. அந்த வீடியோ பார்க்குற யாருன்னா அப்ளை எங்கே பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தம்பி கொஞ்சம் இது சென்ட் பண்ணுங்க.
நீங்க என்கிட்ட சொல்லுங்க, எனக்கும் தெரியாது. ஸோ யாருன்னா வந்து அது உங்களுக்கு எங்க அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணா வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு எதுனா தெரிஞ்சதுன்னா நம்ம டிஎம்ல பண்ணுங்க. நான் அது தம்பிக்கு வந்து எப்படி பண்றதுன்னு நான் அவருக்கு சொல்லி கொடுத்துறேன். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் ஒரு நேஷனல் பண்ணேன், அதுக்கப்புறம் 2024 ஒரு நேஷனல் பண்ணேன் சீனியர்ல. இப்போ வந்து சூனியர்ல வந்து ஒடிசாக்கு மேட்ச்சுக்கு போகிறோம். இப்போ ரேசிங் மேட்ச்சுக்கு போகிறோம். இங்கே நாங்கள் கேம்ப் சைக்கிள் ரேசிங் கேம்ப் கலந்துக்கிட்டதில் வந்து ஒரு 3 தடவை மாதிரி கேம்ப் வைப்பாங்க. ஃபஸ்ட்டு கேம்ப்பு கொஞ்சம் நல்லா ட்ரைனிங் கொடுத்தாங்க, செகண்ட் கேம்ப்பு கொஞ்சம் நல்லா ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தாங்க. இப்போ இவங்கள மாதிரி இவங்க இப்போ கூப்பிட்டனாலதான் கொஞ்சம் நல்லா உள்ளே இருக்க ரேசிங் எப்படி இருக்குது, இப்போ எல்லா பேர்த்துட்டையும் நல்லா எப்படி பேசுகிறோம். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தோம்னா ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது. ஆக்சுவலி என்னன்னா வந்து எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டிசேபிள் ப்ராப்ளம், அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு. அவங்க நல்லா தான் இருந்தாங்க. ஆனால் நடுவில் சடனாக வந்து அவங்க என்ன ஆச்சுன்னு தெரியல, அவங்க வீட்டை விட்டு வெளியில வரதே இல்லை. ஸோ நான் ஒரு தடவை வந்து எல்லா பேத்துக்குமே இருக்கும், ஆனால் எனக்கே அப்படித்தான் இருந்துச்சு. நான் அது வந்து எப்படி வெளியில வந்தேன், நான் வீட்டுக்குள்ள வந்து ஒரு வருஷமா அப்படியே தான் இருந்தேன். அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஸ்போர்ட்ஸ்னாலேயே தான் கொஞ்சம் வெளியே வந்து ஒரு மேட்சுக்கு போனோம். ஒரு மேட்சுக்கு போனோடனே எல்லா பேர்த்திட்டையும் கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிச்சோம். பேசினோடனே அங்கங்க அப்படியே கான்டாக்ட் கிடைச்சிச்சு. அப்போ அவங்கவுங்க கான்டாக்ட் பண்ணும்போது அங்கங்க ஈவெண்ட் நடக்கும்போது கால் பண்ணுவாங்க, இங்க வாங்க அப்படின்னு கால் பண்ணுவாங்க. அப்படியே நான் போனதுதான் கொஞ்சம் வெளியே. இல்ல நீயே வந்து இப்போ யாருக்கிட்ட சொல்லணும், ஓகே இந்த மாதிரி டிசேபிள் அடிபட்டுச்சு அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே இல்லாம எப்படி வெளியில வரலாம், நீயே வெளியில வரதுக்கு ஒண்ணு மைண்ட். வீட்டுக்குள்ள இருக்காதீங்க, இருந்தா ரொம்ப உங்களுக்கே கஷ்டமா இருக்கும். இப்படி நீங்க வெளியே யாராச்சும் இப்ப என்னைய மாதிரி நானும் இப்படிதான் இருந்தேன். இப்ப நீங்க யாராச்சும் வெளியே எங்கேயோ கூப்பிடுறாங்களோ, உங்களுக்கு கான்டாக்ட் எது வேணும்னா நீங்க கீழே கொடுக்குறோம், நீங்க அவங்களுக்கு கால் பண்ணி நீங்க என்னன்னு பேசுங்க. நல்லா வெளியே வாங்க, சந்தோஷமா இருங்க, ஜாலியா இருங்க எல்லாத்துட்டையும் நல்லா. ஏன்னா வந்து சிம்பிள் தான், நீங்க வெளியில வந்து நீங்க எல்லாருக்கிட்டையும் பழகிறத பொறுத்து தான். இப்போ வந்து நீங்க வந்து உங்களை வந்து தனியா பார்ப்பாங்க, நீங்க யாரும் அப்படி நினைக்கவே கூடாது. சரி, இப்போ நான் தம்பி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதெல்லாம் இது சும்மா அப்படியே பார்த்துட்டு தான், அப்புறம் பேச ஆரம்பிச்சோன்னா நான் அவனும் பயங்கரமா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அண்ணன் வந்து நல்லா ஜாலியா இருக்கு, அண்ணன் மாதிரி நல்லா பேசுறாங்க. அதான் நம்மளுக்கு வந்து அவங்க இவங்க எல்லாம் கிடையாது, எல்லாருமே நல்லா இருக்கவங்க தான். எப்படின்னா வந்து பேசினாலே முடிஞ்சு போச்சு பிரச்சனை. எப்படி நம்ம பேசாம நம்மள அப்படி நினைச்சிருவாங்களோ அப்படின்னு நினைக்கிறது தான் பெரிய தப்பு. ஆக்சுவலி அது உண்மை, சிம்பிள், புரியுதா? நம்ம போய் பேசினாலே பாதி பேர் எப்படி நம்ம கொஞ்சம் பேர் இப்ப நான் வந்து பேசலன்னா நீ உங்க தூரத்துல இருந்து நினைச்சாடி அவங்க ஆட்டிடியூட் கட்டுறாங்க, அந்த மாதிரி தான் நிறைய பேர் அது மாதிரி எல்லா பேரும் நினைச்சுக்கிருக்காங்க. எப்படி நம்ம போய் பேசினாலே சிம்பிள் தான், முடிஞ்சிச்சு. எல்லாருமே வந்து ஒரு 10ல் ஒரு 8 பேர் நார்மல் ஆள் தான். நம்ம போய் பேச கூச்சப்படுறதுனால தான் வந்து பாதி பேர் வந்து நம்மளுக்கு ஓகே நம்ம போய் பேசினா எதனா நினைச்சிக்க போறாங்க, நம்மளும் அவங்க எதனா கம்மியா நினைக்க போறாங்கன்னு நம்ம எப்பவுமே நினைக்க கூடாது. ஸோ போய் ஃபர்ஸ்ட் பேசுங்க. இந்த மாதிரி எதனா பண்ணிடுச்சுன்னா அடி படிச்சு, இவருக்கு வந்து தம்பிக்கு அடிபடுச்சுன்னு. ஆக்சுவலி நான் வந்து பார்த்ததுல நிறைய பேருக்கு வந்து வண்டி வேகமா ஓட்டிடு, நீயும் வேகமா ஓட்டி தான் விழுந்திருக்க. அப்போ நீ விட்டியா யாராச்சும் வந்து விட்டாங்க? ஆடா, அவருக்கும் அதே மாதிரி தான் போலி. இன்னொருத்தர் அவரு அவங்களுக்கு வந்து ஆஃப் கால். அதுதான் இப்ப நிறைய அதுக்கு அப்படின்னா பண்ணா வண்டி வேகமா ஓட்டாதீங்க. அப்படி ஓட்டுறதா இருந்தா ரேஸ் ட்ராக்லாம் நிறைய இருக்கு, எடுத்துமே அங்க ஓட்டுங்க. உங்க சாகசம் காட்டணும்னா காலி ரோடோ என்ன இருக்கும் அங்க போய் ஓட்டுங்க, அவ்வளவுதான். வந்து ஓட்டுறதுனால நல்லாதான் இருக்கும். இப்போ நாங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம், ஆனால் வெளியே அவ்வளோக்கா தெரியாது. ஆனால் உள்ள மனசுல நல்லா ரொம்ப கஷ்டமா எல்லாம் வீல் சேர்லாம் உட்காந்துட்டு. ஆனால் எல்லா பேரும் பார்க்குற மாதிரி ஒரு மாதிரியா தான் இருக்கும். ஆனால் எல்லா பேரும் ஜாலியாக பேச ஆரம்பிச்சாலே பிரச்சனை பாதி தீர்ந்துடும் போகுது. உண்மைதான். ஓகே, தேங்க்யூப்பா. இது போதும் அண்ணா இருக்கு. சக்தி பாருங்க, இவனுக்கு வந்து யாருன்னா முடிஞ்சா டாட்டூ போடுற ஆர்டிஸ்ட் யாருன்னா இருந்தாங்கன்னா கொஞ்சம் டாட்டூ போட்டு ஹெல்ப் பண்ணுங்க. கொஞ்சம் கஷ்டமா இருக்குதான், கொஞ்சம் தான் காசு வச்சிருக்காங்க. ரொம்ப கவலைப்படுறாரு, ரொம்ப கவலைப்படுறான். உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு அடிபட்டுச்சா இல்ல சின்ன வயசுல இருந்தே அடிபட்டுச்சுன்னா எப்படி ஒரு 6 feet 6 அடி வந்து தலையில? எப்போ? 2021. இப்போதான் 5 வருஷம். ஆடாப்பா, உனக்கு அடிபட்டதுல எங்க இது உனக்கு எந்த கைத்துல அடிபட்டிருக்கு, ஸ்பைன்ல. அது கைத்துக்கு இருக்கு. உனக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்குல்ல நீ இதுக்கு? நீ இங்க எந்த ஸ்போர்ட்ஸ்ல கலந்து வந்திருக்கு? இப்போ டேபிள் டென்னிஸா? நீ சைக்கிள் ஓட்டுறதுக்கு வந்திருந்தா இன்னைக்கு? அதுக்கு போயிட்டு அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், சும்மா ட்ரை பண்ணலாம். யாரு பாத்தீங்கன்னாலும் சரி. தம்பி எந்த ஊர் நீ? நான் ராணிப்பேட்டை, வேலூர் கிட்ட. வேலூர் ராணி. ஓகே, ஓகே. தம்பி டாட்டூ போடணும்னு ஆசைப்படுறாரு. யாருன்னா முடிஞ்சா அந்த ஏரியால இருக்கவங்க பார்த்து டாட்டூ போட்டு விடுங்க. பட்ஜெட் இல்லையா, அதை என்கிட்ட சொன்னா சரி. இந்த வீடியோவை பாக்குற யாருன்னா ஒருத்தர் எவ்வளவு பேருக்கு உதவி பண்றீங்க,
என் நண்பனுக்கும் உதவி பண்ணுங்க, அவ்வளவுதான். பேர் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் பசங்கலாம் கொஞ்சம் நல்லா படிக்காம வீட்டுக்குள்ளே இருக்காங்க. வெளியே போனால் நம்மளும் ஒரு தனியாக பார்ப்பாங்க அப்படின்ட்டு அவங்க நினச்சிட்டு வீட்டுக்குள்ளே இருக்காங்க. அது மாதிரி ரோட்லலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணுங்க. அதெல்லாம் தான். எங்களை மாதிரி அவங்களும் கொஞ்சம் நல்லா அவங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் ஸ்போர்ட்ஸ் மூலயமா வச்சு எங்களை ஏதோ வெளியே கொண்டு வந்து இவ்வளோ இவ்வளோ லெவலுக்கு வந்து எங்களை கொண்டு வராங்க. இப்போ அவங்க இது மாதிரி நிறைய பேர் பசங்க இருக்காங்க, வெளியே வராமல் இருக்காங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் இப்படி சொல்லி இப்படி கொஞ்சம் வெளியே கொண்டு வாங்க. அது நம்ம ரோட்ல இருக்க எல்லாரையும் தான் வீடியோ, அவங்களையும் தான் ரோடு ஹோம்லெஸ் பீப்புள்லாம் இருக்காங்களே அவங்களையும் தான் வீடியோ எடுத்து அவங்களுக்கு எந்த வகையில் நம்மளால உதவி பண்ண முடியுமோ அதையும் சேர்த்து தான் பார்த்துக்கிட்டு. எப்படின்னா வந்து இப்போ நான் வந்து பெருசா அவங்களுக்கு பண உதவி என்னால் முடிஞ்சதை தான் நான் தருவேன். இப்போ யாருன்னா அவங்களுக்கு எதனா தரணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா நான் அந்த ஏரியா மென்ஷன் பண்றேன். முடியலன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்களாலே நேராக அவங்களுக்கு உதவி பண்ண முடியும்னா அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வந்து அந்த கவர்மெண்ட் என்ஜிஓவோ இல்லைனா வந்து பிரைவேட் என்ஜிஓஸ்லாம் நிறைய இருக்கு. ஸோ அவங்களுக்கு உங்களால் எதனா ஹெல்ப் பண்ண முடியும்னா நான் எந்த ஏரியாவில் எடுக்கிறேன்றதை நீங்கள் என்கிட்ட ஒரு வாட்டி கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க எங்கே இருக்கான்னு நான் காட்டுறேன். முடிஞ்சால் நீங்கள் அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்க. அவங்கள எடுத்துகிட்டு போய் நீங்கள் அதுக்கு என்னது ஹாஸ்டல் ஹோம் அது மாதிரிலாம் இருக்குல்ல, ஸோ முடிஞ்சால் அவங்களை அங்கே வச்சு பார்த்துக்க முடியும்னா பார்த்துக்குங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஏன்னா அவங்க ரோட்டில் இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம நான் இந்த வீடியோ எடுக்கும்போது எனக்கு தெரிஞ்சு குறைஞ்ச ஒரு 10-15 வீடியோக்கு மேலே எடுத்து வச்சிருக்கேன், நான் இன்னும் போடலை. ஸோ நான் அதில் பாதி பேர் எடுத்த வீடியோ என்னன்னா நிறைய பேர் வந்து பேசுறாங்க, பட் ஆனால் அவங்க வந்து வீடியோவா போட வேணாம் அப்படின்ற கன்சென்ட் இருக்கவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் போடணும் கேட்டுக்கிறேன், வீடியோ போடலாம்ல சரி ஓகே, வீடியோ போடலாம், கன்சென்ட் வாங்கியாச்சு. ஸோ அந்த மாதிரி ரோட்ல இருக்கவங்களுக்கு நிறைய என்ஜிஓஸ் அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் எங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியாதனால அவங்களால நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியல. நான் கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், நான் போடுறேன், அதை பார்த்து அதுதான் சொல்றேன். நீங்க வந்து அவங்கள முடிஞ்சா நாங்க போற வீடியோ வச்சு அந்த இடத்த உங்களால் ரீச் பண்ண முடியுதான்னு பாருங்க. முடியலன்னா எங்ககிட்ட கேளுங்க. நான் வந்து நான் வீடியோ எடுக்கிற எல்லாருமே நான் வந்து ரெகுலரா அந்த சைட்ல சர்க்கிள் இருக்கும்போது நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களால் ரீச் பண்ண முடியல என்கிட்ட கேளுங்க, நான் அவங்க எங்க இருக்காங்க நான் உங்ககிட்ட காட்டுறேன். நீங்க அதுக்கப்புறம் அவங்க ரீச் பண்ணி உங்களால் எந்த உதவியும் உங்களால் பண்ண முடியுமோ உங்களுக்கு பண்ணிக்கோங்க. எஸ். உன் பேர் என்னப்பா? ஆனந்தன். ஆனந்தன்னா ஃபுல் பேர் ஆனந்தன்? ஃபுல் பேர் ஆனந்தன். ஆனந்தன். எந்த ஊரு? நான் வந்து திருக்கோயில் பகுதி சொன்னேன். திருக்கோயில் எங்க இருக்கு அந்த ஊரு? விழுப்புரத்துல இருக்கு. விழுப்புரத்துக்கிட்ட. இப்போ உனக்கு எப்படி அடிபட்டுச்சா இல்லைன்னா வந்து போலியோ அட்டாக் அது மாதிரி? இல்ல இப்போ ரீசெண்டா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டேன். எப்படி அதை எப்படி விழுந்தனா? அது எப்படி சொல்றதுன்னா ஸ்பைனல் கார்டு ஆயிடுச்சு. எப்படி? மரத்துல இருந்து கீழே விழுந்து ஸ்பைனல் கார்டு ஆயிடுச்சு. சரி, இப்போ எங்க வீட்டுல இருக்கியா இல்லைன்னா வந்து இல்லை ஏதாவது ஹாஸ்டல் மட்டும் இங்க படிச்சுட்டு இருக்கியா? இப்போ வந்து படிக்கிறது வந்து ஹாஸ்டல் தங்கி தான் படிக்கிறேன். ஏன் ஹாஸ்டல் போன, என்ன காரணம்? அதாவது வீட்டில் இருந்தால் நம்மளுக்கு ஏற்ற மாரி வசதி எவ்வளோ இதுவும் இல்லை, அதனால அங்கே போனால் ஓரளவுக்கு பெட்டராக சொல்லிட்டு அங்கே போயிட்டேன். அங்கேருந்து ஒரு 6 மாசமா கடந்து படிச்சுன்னு இருக்கேன். ஓ, இப்போ 6 மாசமா தான் இருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி 2 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? இதுக்கு முன்னாடி 2 வருஷம் 10 வருஷம் ரீஹாப் எடுத்துன்னு இருந்தேன். அப்புறமேட்டு ரீஹாப் எதுக்கு போறாங்க? ரீஹாப்ன்றது வந்து இப்போ அடிப்பட்ட உடனே நம்மளுக்கு எப்படி ஷிஃப்ட் ஆகுறது, எப்படி உட்காருறது, எப்படி இடத்துக்கு போறதுன்னு சுத்தமா தெரியாது. அதே ரீஹாப் போனா அவங்க என்ன ஒன்று சொல்லி கொடுப்பாங்க, ரீஹாப் பிசியோதெரபி பண்ணி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வருவாங்க. இப்போ உட்கார முடியாததுக்கு இப்போ உட்கார வைக்கிறதுக்கு ஓரளவுக்கு கொண்டு வருவாங்க. இப்போ நீ சுத்தமா ஓரளவுக்கு நடக்கிற மாரி இருந்தா அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா நடக்க வைப்பாங்க. வாக்கர் போட்டு கேலிபர் போட்டு நடக்க வைப்பாங்க. மற்றபடி பிசியோதெரபின்றது வந்து ஒரு 4 செவத்துக்குள்ள இருக்கிற மாரி அங்க போனா கொஞ்சம் பெட்டரா ஆகலாம். நீ தான் இருக்கிறதுல இங்க எங்கஸ்ட் போலி, நீ தான் குட்டி பையன் போலி. இங்க என்ன ஃபர்ஸ்ட் டைம் வரியா நீ? அங்க ஃபர்ஸ்ட் டைம். இப்போ இங்க யார் உனக்கு சொல்லி நீங்க வந்த, இல்லனா நீயா வந்தியா? இல்ல, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தெரிஞ்சு இங்க வந்தேன். ஃப்ரெண்ட்ஸ்னா யாரு? யாரனா ஏதாவது குரூப் அந்த மாதிரியா இல்லனா? இல்ல இனிமேலே ஒரு ஸ்பைனல் அடிபட்டவனா வந்து நாங்க 2 பேரும் ஒண்ணா தான் ரீஹாப் எடுத்தோம். ரீஹாப் எடுக்கும்போது அவன் ஃபர்ஸ்ட் ஐஐடி வந்துட்டு போனான். அப்புறமேட்டு நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவன் சொன்னதால நானும் வந்தேன். அவர் வரலையா இந்த வாட்டி? இந்த வாட்டி அவர் வரல. ஏன், என்னாச்சு அவருக்கு? என்னாச்சு? அவரு கொஞ்சம் பெட்ஸர் சொல்லிட்டு வரல இந்த வாட்டி. ஓகே 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 ஓகே. இப்போ எனக்கு என்னன்னா, நீ தான் இருக்கிறதுலே இப்போ சின்ன பையன்ற. ஸோ இது எப்படி நீ அதுல இருந்து வெளியில வந்த? இப்போ எனக்கு அடிபட்டுச்சு, இதுல இருந்து எப்படி நான் வெளியில வரணும்னு எப்படி யோசிச்சேன்? கஷ்டப்பட்ட ஸ்டார்டிங்ல அடிபட்டு ஃபர்ஸ்ட் வருஷம் செம்மையா கஷ்டப்பட்டேன். வீட்டுல இந்த மாரி இருந்து ஏன்டா அப்படி இருக்க, இந்த மாரி பசங்க அப்படி இருக்கலாம், அவங்கள மோட்டிவேட் பண்ணி 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 எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. இதுக்கு அவங்க உனக்கு மோட்டிவேட் பண்றதே உனக்கு இது மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. நீ அவன் படுறா, இப்ப நீ நல்லா இருந்தா நீ அவன் நல்லா இருக்கா, நீ இந்த நிலைமையில இருக்க, அதனால சொல்லி 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 அதனால எனக்கு அங்க இருக்கவே பிடிக்கல. அதனால வேற இடத்துக்கு டிமோட்டிவேட் பண்ணிட்டாங்க. ஓகே, நீங்க வந்து மோட்டிவேஷன் பண்றாங்கன்னு சொல்லி எனக்கு மோட்டிவேஷன்
நீங்க எப்படி இருந்தா அப்படி உங்க வீட்டுல சொன்னாங்களா இல்ல உங்க ஏரியால இருக்கவங்க சுத்தி இருக்கவங்க அந்த மாதிரி சொன்னாங்க? அதாவது ஏரியாவில் இருக்கவங்க சொல்லியிருக்காங்க, நல்லா இருந்தா இது தேவையாடா, இன்னைக்கு அங்க போய் ஏறி இருந்தா இந்த நிலைமை உனக்கு வந்திருக்குமா, எதுக்கு இந்த நிலைமை, எல்லாம் உனக்கு தேவையாடான்னு அதிகமா கேட்டிருக்காங்க. இந்த நம்ம இந்த வயசுல உனக்கு தேவையாடா இதெல்லாம், இந்த வயசுலாம் உனக்கு பார்க்கணுமா, அதெல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அப்புறமேட்டு வீட்டுல இருக்கவங்களும் கொஞ்சம் ரொம்ப நாளா வீட்லயே இருந்தாலும் கஷ்டப்பட்டு அவங்களும் மன கஷ்டமா சொல்லிட்டு அவங்களும் பேசியிருக்காங்க. சரி, அதனாலதான் சரி உங்களுக்கு எந்த தொந்தரவு கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் ஜாயின் பண்ணிட்டு இப்பதான் ஆக்சுவலி நம்ம கலாக்கா கிட்ட இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம். நானு அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. ஆக்சுவலி என்னன்னா இவரு ஸ்ரீன்னு ஒருத்தர் இருந்தார் வீல் சேர்ல இப்போ மெடல் அடிக்க போறாருன்னு சொல்லி ஒருத்தர் பத்தி பேசிட்டு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, ஃபர்ஸ்ட் நம்ம மென்டாலிட்டியை நம்ம மாத்திக்கணும். அதே மாதிரி நம்ம மென்டாலிட்டியை விட சுத்தி இருக்காங்க பத்தியா அவங்களோட மென்டாலிட்டி தான் நம்ம நிறைய மாத்தணும். ஏன்னா அவங்க வந்து சும்மா வந்து இது அப்படி பண்ணு, இது பண்ணு, இது பண்ணாது அப்படின்னு யாரா சொல்லும் போதுதான் நம்மளுக்கு நிறைய பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி இருக்குன்னாங்க. இவங்களுக்கு அடிபட்டுச்சுன்றது பிரச்சனை தான். ஆனா அவங்களுக்கு அந்த பிரச்சனையோட அந்த சுத்தி இருக்கிறவங்க இது உனக்கு எப்ப நடந்திருக்க கூடாதுப்பா, உங்களுக்கு என்னப்பா இந்த வயசுலயே அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அதுதான் இப்ப நிறைய பேரோட பிரச்சனையாவே இருக்கு. அதே மாதிரி ஓவர் பேம்பரிங் வேணாம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்றாங்க. நீங்க வந்து அவங்களை நார்மலா பாருங்க. இப்ப தம்பிக்கு என்ன பிரச்சனைனா சுத்தி யாருமே அது மாதிரி இல்லை. ஸோ இவங்க ஸ்பெஷலா ரொம்ப ஒண்ணு ஸ்பெஷலா பாக்குறாங்க, இல்லை பாவமா பாக்குற மாதிரி ஃபீல் ஆகுறதுனால ஏதாவது என்ன சொல்றேன், நான் வீட்லயே இருக்க விரும்பல, நான் ஹாஸ்டலுக்கு போறேன்ற மாதிரி போயிட்டான். இப்போ தம்பி இப்போ நான் சிலர்கிட்ட பேசும்போது என்ன சொன்னாங்க, அவங்க கொஞ்சம் மெச்சூர் ஆயிட்டாங்க. இப்போ இவன் இப்பதான் வளர்ந்துட்டு இருக்கான். இப்போ வந்து நம்மள மாதிரி ஆட்கள் வந்து இவங்க சப்போர்ட் பண்ணாதான் வந்து இவங்க இந்த மென்டாலிட்டில இருந்து வெளில வர முடியும். சும்மா வந்து என்ன உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த வயசுல இவங்க வீட்டுல சொன்ன மாதிரி தான். இவங்க வீட்டுல சொன்னாங்களா இல்லை இவங்க சுத்தி இருக்கவங்க சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல. இவன் எப்படி சொல்றதுன்னா மீன்ஸ் உனக்கு வந்து இந்த வயசுல இந்த மாதிரி நான் அவனை பார்க்கணுமா, இல்லை எல்லாரும் எப்படி நல்லா இருக்காங்க, எல்லாரும் அவங்க அதுக்குன்னு எல்லாருக்கும் அடி பண்ணணும்னு நம்ம நினைக்க முடியாதுல்ல. அடிபட்டுருச்சு அவ்வளவுதான், ஒண்ணும் பண்ண முடியாது. அதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வரணும்ன்றதான் பார்க்கணும். இப்ப நீ ஆல்ரெடி வெளியில வந்துட்டேன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சம் வெளில வந்துட்டேன், இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் நீ, புரியுதா? இந்த மாதிரி நீ எல்லா ஈவெண்ட்லயும் போய் கலந்துக்கோ. நீ இது மட்டும் கிடையாது, நீ இப்ப இன்கேஸ் நீ வந்து இதுலயே கொஞ்சம் நல்லா பண்ணனா நீ நேஷனல் லெவல்ல போயிட்டா உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், புரியுதா? இப்போ ரஷ்யா மக்கள்லாம் கவர்மெண்ட் வேலையில தான் இருக்காங்க. ரஷ்ய மக்கா கவர்மெண்ட் வேலையில இருக்காங்களாம். அதுக்கப்புறம் கலையா வழியான்னு தெரியல யாரோ ஒருத்தங்க, அவங்க கவர்மெண்ட் வேலையில தான் இருக்காங்க. நிறைய பேர் வந்து நீ இதை ஃபர்ஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டா நீ எடுத்துட்டு இங்க வந்துட்ட, இங்க வந்து நீ இவ்வளவு பேர் பார்த்தோன்னா உனக்கு இன்னும் கொஞ்சம் இங்க வந்து நீ பெருசா செப்பரேட்டா ஃபீல் பண்ணிருக்க மாட்டேன். நம்மள மாதிரி இங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நீ ஃபீல் பண்ணிப்பேன். இன்னும் நீ கொஞ்சம் வெளியில வந்து இன்னும் கொஞ்சம் முன்னால போயிட்டு நீ கொஞ்சம் படிச்சுட்டு இன்னும் இந்த மாதிரிலாம் போய் எதாவது ஸ்போர்ட்ஸ்ல வின் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, கவர்மெண்ட் வேலை கண்டிப்பா கிடைக்கும். உங்க வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் நிறைய முன்னேறலாம். இல்லைங்க குரூப் ஐயோ ஓகேடா சொல்லுங்க அது இல்லடா, நான் பேர் ஞாபகம் இல்லடா எனக்கு, நான் இன்னும் பேஜ் டாக் குத்துச்சு. பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சொல்றேன் நீயும் சொல்ற ஒரு வாட்டி ஷேர் பண்ணுங்க, அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ்வளவுதான் முடிஞ்சது.